அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் மில்லியன் டாலர். நம்ம இப்போது இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான பூரி பாஜி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த ரெசிபிக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சமாக கடுகு இதில் சேர்க்குறேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நான் இதில் 3 பல்லாரி வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன இஞ்சி துண்டையும் இதில் சேர்க்குறேன். இதோட 4-5 பச்சை மிளகாயும் நான் கீறி விட்டு இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் இதில் கல் உப்பு இதில் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு ஒரே ஒரு மசாலா மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் இதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் கம்மியாக வேணும்னா நீங்கள் லைட்டாக சேர்த்தா கூட போதும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இந்த ரெசிபிக்காக கொஞ்சமாக ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நான் இதில் சேர்த்துட்டேன். அதோட ஒரு பெரிய கேரட்டை நல்லா நைஸாக நறுக்கிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். அதோட வேக வச்ச 4 உருளைக்கிழங்கையும் தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு இதில் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்போட அளவு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பூரி பாஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பூரிக்கு சப்பாத்திக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவுமே சிம்பிளானது, அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். நான் இந்த பூரி ரெசிபிக்காக 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவையும் 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பூரி வந்து எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு, ஆனால் நல்லா பிசைஞ்சிட்டோன்னா பூரி நல்லா உப்பிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் பூரி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போடுறேன். பூரிக்கு மாவு பொறுத்த வரையும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பூரி நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள், பூரி நல்லா ஃபுல்லாக உப்பி சூப்பராக வந்திருக்கு. இப்போ பூரி பாஜியும் ரெடி ஆகிடுச்சு. பூரி பாஜியோட கலரும் செம்மையாக வந்திருக்குங்க. இந்த பூரிக்கு இந்த பாஜி தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்தமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் மில்லியன் டாலர் வீடியோஸை பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மில்லியன் டாலருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.